வெல்கம் டு கேஎம் பீட்டா மெட்ராஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டாப் 13 பெஸ்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் அக்வாரியம் பிளான்ஸ் தான் வித்தவுட் CO2. அக்வாஸ்கேப்பிங் பண்ண இந்த பிளான்ட் ரொம்ப லுக்காகவும் இருக்கும், ரேட்டும் வந்து நல்ல ரீசனபிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளான் அமேசான் ஸ்குவாட் கேர் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபாரஸ்ட் லுக் தரும். லைட் ராக்கெட் பார்த்தீங்கன்னா 6 to 12 hours இருக்க யூஸ் பண்ணால் க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து 60 to 82 Fahrenheit இருந்தால் போதும். பிஹெச்சில் வந்து 6.5 to 7.5 பிஹெச் லெவலு. பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருந்தால் இன்னும் செம்ம லுக்காக இருக்கும். மேக்ஸிமம் சைஸ் வந்து 16 inches இருக்க வளரும். இது நல்ல லுக் தரும் நம்ம டேங்க்குக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிராஃப்ட் சாகிட்டோரியா. இது ரொம்ப ஃபேமஸான அக்வாஸ்கேப்பிங்களுக்கு. கேர் லெவல் பண்ணி ரொம்ப ஈஸி தான். கார்பெட் லுக் தரும் நம்ம டேங்க்குக்கு. லைட் ராக்கெட் வந்து மாட்ரேட் தான். க்ரோத் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். டெம்பரேச்சர் இதுக்கு என்ன மெயின்டைன் பண்ணலாம்னா 60 to 82 Fahrenheit தான். பிஹெச்சில் வந்து 6 to 8 pH லெவல் இருந்தால் போதும். பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் கிரவுண்ட் தான். மிட் கிரவுண்ட் வச்சு நல்ல லுக்காக இருக்கும். மேக்ஸிமம் சைஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா 12 inches. இந்த அக்வாஸ்கேப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த பிளான்ட்டு ரொம்ப ஃபேமஸ் தான், எல்லா அக்வாரியம் ஷாப்பில் இருக்கும் இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹார்ன்வுட்டும் ரொம்ப ஃபேமஸ் தான். ப்ரீடிங்லாம் ரொம்ப யூஸ் பண்ணலாம், கப்பீஸ்க்கு பீட்டஸ்க்கெலாம். கேர் லெவல் ரொம்ப ஈஸி. லைட் ராக்கெட் மீடியம் தான். க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட். இது டெம்பரேச்சர் 59 to 86 Fahrenheit இருந்தாலே போதும். பிஹெச் லெவல் 6 to 7.5 பிஹெச் லெவல். பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வச்சு செம்ம லுக்காகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல மேக்ஸிமம் சைஸ் வளரும். இது 10 feet வரைக்கும் வளரும். இது பிளான்ட் நம்ம மோஸ்ட்டாக வந்து கப்பீஸ்க்கு நல்ல ப்ரீடிங் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பீட்டாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸானது எல்லா அக்வாரியம் ஷாப்லேயும் இருக்கும், குளத்தில் இது ரொம்ப கிடைக்கும். அமேசான் ஃப்ராக் பைட் பார்த்தீங்கன்னா கேலோ ரொம்ப ஈஸி. லைட்டும் மாடரேட் தான். க்ரோத் ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். டெம்பரேச்சர் 64 to 84 Fahrenheit. பிஹெச் லெவல் வந்து 6.0 to 7.5 பிஹெச் லெவலு. பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டாப் தான். மேக்ஸிமம் சைஸ் வந்து 20 inches இருக்க வளரும். இது ரொம்ப லுக் தரும் நம்ம டேங்க்குக்கு, ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் நான் CO2 பிளான்ட் செட்டப்புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாவமோஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ரொம்ப ஈஸி இது கேர் லெவலு. லைட் ராக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா ஆல்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு டெம்பரேச்சர் 59 to 86 Fahrenheit. பிஹெச் 5 to 8 பிஹெச் லெவலு. பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் தான். நம்ம டிஃப்ரூட்டில் அந்த மாதிரி எங்கேயா டைப் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் 4 inches இருக்கும் வளரும் இது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் விஸ்டோரியா. இது கேலர் வந்து ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப பாப்புலர் பிளான்ட்டு, எல்லாருக்கும் தெரியும் அக்வாஸ்கேப்பிங் பண்ணுறவங்களுக்குலாம். இதே மாதிரி ரேட்டும் சீப் தான். இது லைட் ராக்கெட் போய் மாட்ரேட்டாக இருக்கும். க்ரோத் ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். டெம்பரேச்சர் 70 to 82 Fahrenheit. பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 to 7.5 பிஹெச் லெவலு. பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தான். மேக்ஸிமம் சைஸாக 20 inches இருக்க வளரும். நல்ல பிளான்ட்டு செம்மையாக இருக்கும். இது என்னோடய ஃபேவரட். இது நெக்ஸ்ட் அக்வாஸ்கேப்பிங் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்சிலா எஸ்டூரா. இது ஒரு கார்பெட்டிங் பிளான்ட்டு. கேர் லெவல் பண்ணி ரொம்ப ஈஸி தான். லைட் ராக்கெட் வந்து லோவாக தான் இருக்கணும், கொஞ்சம் ஹையாக இருந்தால் வந்து பிளான்ட் கெட்டுரும். அதே மாதிரி வந்து ஆல்கே ஃபார்ம் ஆரம்பிச்சு. க்ரோத் லெவல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு டெம்பரேச்சர் 64 to 84 Fahrenheit. பிஹெச் லெவல் பண்ணால் 7.5 பிஹெச் லெவல் தான். மேக்ஸிமம் சைஸ் வந்து 1 inch வளரும். இது நல்ல கார்பெட்டிங் யூஸ் பண்ணலாம். நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா லுக்காகவும் தரும் நம்ம டேங்க்குக்கு. ஃப்ரண்டில் நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். மைக்ரோஸ்காட் தான். இது ரொம்ப பாப்புலரான பிளான்ட். இது அக்வாஸ்கேப் பண்ணுறவங்க. கேலர் மாடரேட் தான். லைட் வந்து ஹை ரெக்வயர்ட். இதுக்கு க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகும். டெம்பரேச்சர் வந்து 70 to 83 Fahrenheit தான். பிஹெச் வந்து 7.5. பிளேஸ்மெண்ட் வந்து ஃபோர் கிரவுண்ட் தான். மேக்ஸிமம் சைஸ் வந்து 3 inches இருக்க வளரும். இது மெயின்டைன் என்னென்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா லைட் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். 4 to 6 hours இருந்தாலே போதும். இதுக்கு சப்ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நியூட்ரன் ரிச் சப்ஸ்டாக் யூஸ் பண்ணால் பிளான்ட் நல்லா க்ரோத்தாக இருக்கும். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பிரசிலியன் பென்னிவுட். இந்த கேர் லெவல் பார்த்து ரொம்ப ஈஸி தான். வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும். லைட் ராக்கெட் வந்து மாடரேட் தான். க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 82 Fahrenheit இருந்தாலே போதும். இதுக்கு பிஹெச்சில் வந்து 7.8 தான். 6 to 7.8. பிளேஸ்மெண்ட் வந்து ஃப்ளோட்டிங். அதே மாதிரி வந்து ஃபோர் கிரவுண்டில் வச்சா ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இது மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 inches இருக்கும் வளரும். இந்த பிளான்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப லுக்காகவும் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து ஜெயின் ஹைக்ரோ. இது கேர் லெவல் பண்ணால் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி வந்து வைட் ரேஞ்ச் க்ரோத்தில் இருக்கும். இது செம்ம பிளான்ட். இது லைட் ராக்கெட் பார்த்தீங்கன்னா மீடியம் லெவல் தான். க்ரோத் ரேட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து 72 to 84 Fahrenheit இருந்தால் போதும். பிஹெச் லெவல் வந்து 7.5 pH தான் இருக்கும். இதுக்கு பிளேஸ்மெண்ட் வந்துன்னா பேக்ரவுண்டில் வச்சு செம்ம லுக் தரும். இது
மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ் இருக்கும் வளரும். நல்ல சைஸ் தரும் இது. அக்வாஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் நம்ம டேங்க்கு. சிம்பிள் செட்டப் பண்ணாலே போதும் இதுக்கு. வேறு எந்த பிளான்ட் வைக்கலாம்னு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பிளான்ட் பார்க்க போகிறோன்னா அனச்சாரிஸ் தான். கேர் லெவல் வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எப்படி வளரும் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் நல்ல க்ரோத் தரும். ரொம்ப பஞ்சாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. லைட் ரெக்கர் வந்து மாட்ரேட் தான். 6 to 8 hours யூஸ் பண்ணால் போதும். இதுக்கு க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து 60 to 80 Fahrenheit இருந்தால் போதும். pH லெவல் வந்து 6.5 to 7.5 தான். பிளேஸ்மெண்ட் வந்தீங்கன்னா நல்ல பேக்ரவுண்ட் தான். மேக்ஸிமம் வந்து 6 to 8 இன்ச்சஸ் இருக்கும் வளரும். இது வந்து ரொம்ப லுக் தரும் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து ரொம்ப ஈஸி தான் இது ப்ளேஸ் பண்ணுறதும். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்துங்கன்னா அப்போனோஜென்டோ கிறிஸ்பஸ் தான். இந்த கேர் லெவல் ரொம்ப ஈஸி. லைட் ரெக்கர் மாட்ரேட்டு. க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து 64 to 86 Fahrenheit. pH லெவலுக்கு வந்து பிலோ 7.5 pH லெவல் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக அந்த பிளான்ட்டு வந்து அழுகிறோம். அதுமாதிரி ஆல்கே ஃபார்ம் ஆயிரும். பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தான். மேக்ஸிமம் வந்து 10 இன்ச்சஸ் இருக்கும் வளரும். நல்ல லுக் தரும். இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல லுக்காகவும் இருக்கும் இது. நெக்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸான பிளான்ட்டு எல்லா ப்ரீடர்ஸ்க்கும் இது ஃபாக்ஸ் ஸ்டைல். இது கேர் லெவல் ரொம்ப ஈஸி. மாட்ரேட்டாக யூஸ் பண்ணலாம். லைட்டு க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சன் ஷேடில் நல்லா வளர்ந்துடும். நல்லா பஞ்சாகவே வந்துடும். இது 1 monthலேயே. pH வந்து 6.5 to 7.5 pH லெவல் தான் இருக்கணும். பிளேஸ்மெண்ட் வந்து நல்ல பேக்ரவுண்ட் தான். இந்த பிளான்ட் மோஸ்ட்டாக நம்ம வந்து கப்பீஸ் ப்ரீடிங் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் சைஸ் 24 இன்ச்சஸ் இருக்கும் வளருது. இதே மாதிரி 2 வீக்ஸ்க்கு வந்து 2 இன்ச்சஸாவது வளரும். சொல்லியிருக்க டாப் 13 பிளான்ஸ் எல்லாமே நான் சேவ் தான். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நான் சொல்லியிருக்க எல்லா பிளான்ஸும் பிகினர்ஸ்க்கான பிளான்ஸ் தான். எல்லோரும் அக்வாஸ்கேப் பண்ணுறதுக்காக தான். ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 200 தான் இருக்கும். கார்பெட் பிளான்ட் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இது கொளத்தூரில் கிடைக்கும் எல்லா பிளான்ஸும். எனக்கு தெரிஞ்சு 3 to 4 ஷாப்புக்குள்ளே கிடைக்கும். அக்வாஸ்கேப் எல்லோரும் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.